Hello friends, எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஜாப் அப்டேட்ஸ் தமிழ் சேனல். நம்ம இன்னைக்கு லாஸ்ட் இயர் அதாவது லாஸ்ட் மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் அக்டோபர் 2022 நடந்த டிரைவர் எக்ஸாமுக்கான நம்ம கொஷின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் வந்து பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நடந்த 2019 நடந்த கொஷின் ஆன்சர் வந்து ஏற்கனவே சேனலில் நான் போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா எப்படி கொஷின் கேட்டிருக்காங்க வந்து எப்படி வரப்போகுது அப்படிங்கிற ஒரு ஐடியா நமக்கு நல்லா கிடைக்கும். ஸோ உங்களுக்கு ஒரு ரிவைஸ் பண்ண மாதிரியும் இருக்கும். ஸோ வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள். தமிழ்தாய் வாழ்த்து என்னும் பாடலை இயற்றியவர் மனோன்மணியம் பே சுந்தரனார். அடுத்து 13 என்ற எண்ணின் சரியான எழுத்து வடிவம் கேட்டிருக்காங்க. 13. இதுவே வந்து தமிழ் எழுத்தில் எழுதுறது அப்படின்னு கேட்பாங்க. லைக் 1க்கு கா, அதே மாதிரி அடுத்து 3க்கு ஞா மாதிரி இருக்கும் இல்லைங்களா. ஸோ அது அந்த மாதிரி அதை வச்சும் கேட்கலாம். ஸோ இது வந்து ஒரு டைம் லைக் ரிவைஸ் பண்ணிக்கோங்க புக்கில் பார்த்து. அடுத்து 3வது கொஸ்டின் பாருங்கள். அமுதென்று அதை எப்படி பிரிக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அமுது கூட்டல் என்று. அடுத்து தமிழர் திருநாள் என போற்றப்படும் பண்டிகை தைப்பொங்கல். அது எல்லாருக்குமே நமக்கு தெரிஞ்சது. 5வது கொஸ்டின் டேஸ் வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இதில் சான்றிதழ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பட் என்ன கரெக்டான ஸ்பெல்லிங் சூஸ் பண்ணும். ஸோ அதை நீங்கள் கரெக்டாக பார்த்து சூஸ் பண்ணுங்கள். ஒரு டைம் செக் பண்ணிவிட்டு சூஸ் பண்ணுங்கள். சரிங்களா. அடுத்த கொஸ்டின் பணிவன்புடன் என்ற சொல்லை பிரித்து எழுதுக. எப்படி பிரிக்கலாம்? பணிவு கூட்டல் அன்புடன் அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கலாம். பி ஆன்சர். அடுத்து 7வது கொஸ்டின் பாருங்கள். லாரி என்பதற்கு நிகரான தமிழ் சொல். லாரின்றது நம்ம சரக்குலாம் ஏற்றிட்டு போகும் இல்லைங்களா. நம்ம எவ்வளோ மற்ற எந்தெந்த விதமான சரக்குலாம் ஏற்றிட்டு போகும். ஸோ சரக்குந்து. ஸோ சிற்றுந்துங்கிறது மினி பஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். அடுத்து பேருந்து அப்படிங்கிறது பஸ், மகிழுந்துங்கிறது கார். ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, மேபி கேட்கலாம். ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். பொய்யில் புலவர் என போற்றப்படுபவர் திருவள்ளுவர். ஸோ பாரதியாருக்கு சிறப்பு பேர் பார்த்திங்கன்னா மகாகவி, சித்திரக்கவி, தேசிய கவி அதெல்லாம் சொல்லுவாங்க. அடுத்து செந்தமிழ் தேனி, மரம் பாட வந்த மறவன் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லைங்களா. ஸோ இதெல்லாமே பாரதியாரோட சிறப்பு பெயர்கள். கம்பருக்கு கவி சக்கரவர்த்தி, விருத்தம் என்னும் முன்பாவிற்கு உயர் கம்பன் அப்படிங்கிற சிறப்பு பெயர்கள்லாம் சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 9வது கேள்வி பாருங்கள். திருவள்ளுவர் சிலை 133 அடி அளவில் அமைந்துள்ள ஊர் கன்னியாகுமரி இல்லைங்களா. அடுத்தது பாருங்கள். தொடு தொடு இலக்கண குறிப்பு. ஸோ 2 இது வருது. ஸோ அடுக்கு தொடர். பிளிரும் விலங்கு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. யானை. அதுவே புலி வந்து உருமும், சிங்கம் முழங்கும் இல்லைங்களா. கரடி கத்தும் சொல்லுவாங்க. அடுத்து 12 கொஸ்டின் பாருங்கள். யாழ் எனப்படுவது என்ன கருவி? நரம்பு கருவி இல்லைங்களா. தோல் கருவிங்கிறது பறை, அதெல்லாம். காற்று கருவி புல்லாங்குழல். கஞ்சக்கருவிங்கிறது அந்த சால்ரா அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லைங்களா. அதெல்லாம் வந்து கஞ்சக்கருவி. ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். மேடு பள்ளம். அது ஸோ ரெண்டும் ஆப்போசிட்டாக இருக்குது. மேடு பள்ளங்கிறது கீழே, மேடுங்கிறது மேலே. ஸோ அதனால் அது வந்து எதிரிணை சொல் அப்படிங்கிறது இலக்கண குறிப்பில் சொல்லுவாங்க. அடுத்தது சரியான சொல்லை தேர்ந்தெடுக்க. இதுவும் பாருங்கள் கரெக்டான ஸ்பெல்லிங் வந்து நம்ம சூஸ் பண்ணணும். ஸோ இதுதான் கரெக்டு. அடுத்து 15வது கொஸ்டின் பாருங்கள். மொழியை தெளிவுற பேசவும் எழுதவும் உதவுவது இலக்கணம். இதுதான் இலக்கணத்துக்கான டெஃபினிஷனாகவே நம்ம படிச்சிருப்போம். அடுத்து 16வது கொஸ்டின். கண்காணிப்பு கருவி பயன்படுத்தும் அறிவு செயற்கை நுண்ணறிவு இல்லைங்களா. அடுத்த கொஸ்டின். விருந்தும் மருந்தும் எத்தனை வேலை? 3 வேலை நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா. ஸோ அதுதான். அடுத்து 18வது கொஸ்டின். முயற்சி திருவினை ஆக்கும் அப்படிங்கிறது எது சொல்லுது அப்படின்னா திருக்குறள். நமக்கு அந்த திருக்குறள் நல்லாவே தெரியும். முயற்சி திருவினை ஆக்கும், முயற்சின்மை இன்மை புகுத்தி விடும் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து 19வது கொஸ்டின் பாருங்கள். இன்டர்நெட் அப்படிங்கிறதோட தமிழாக்கம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இணையம். வலைத்தளம் அப்படிங்கிறது வெப்சைட் அப்படின்னு சொல்லிட்டு வரும். அதே மாதிரி அகன்ற அலைவரிசைங்கிறது ப்ராட்பேண்ட் அந்த மாதிரி வரும். சரிங்களா. ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. 20வது கொஸ்டின் பாருங்கள். டேஷ் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு. அந்த தொடரை முழுமையாக இது பண்ணும். வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு அப்படின்னு சொன்னது யாரு? நமக்கு தெரியும் இல்லைங்களா. பாரதியார் தான் சொல்லியிருக்கார். அடுத்து தேவராட்டத்திற்குரிய இசை கருவி எது அப்படின்னா தேவ துந்துபி அப்படின்னு சொல்லிட்டு உரிமை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. அது. ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 22வது கொஸ்டின். காடும் காடு சார்ந்த இடமும் எது? முல்லை. குறிஞ்சிக்கு மலையும் மலை சார்ந்த இடமும், மருதம் வயலும் வயல் சார்ந்த இடமும், நெய்தல் வந்து கடலும் கடல் சார்ந்த இடமும், பாலைனா வறண்ட பாலைவனம் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா. ஸோ அடுத்து 23வது கொஸ்டின். 14 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று திருக்குறள் தான். நற்றிணைங்கிறது 8 தொகை நூல்களில் ஒன்று இல்லைங்களா. அடுத்து மெய் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? 18. இதுவே உயிரெழுத்துக்கள் 12. ஆயுத எழுத்து 1. இது வந்து உயிர்மெய் எழுத்துக்கள் 216. மொத்தம் வந்து 247 இல்லைங்களா. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 25 மாலவன் குன்றம். மாலவன் அப்படிங்கிறவர் யார்? பெருமாள். அவரோட குன்றம் அதோட மலை அப்படிங்கிறது
திருவேங்கடம் இல்லைங்களா. இதெல்லாம் மீதி 3 பார்த்தீங்க அப்படின்னா முருகனோட 6 படை வீடுகளில் ஒன்று. திருத்தணி, திருப்பரங்குன்றம், சுவாமிமலை எல்லாமே முருகனோட படை வீடுகள். மீதி இருக்கிறது பார்த்தீங்கன்னா திருவேங்கடம். அதுதான் அதுக்கு ஆன்சர். அடுத்து உதடுகள் இரண்டும் பொருந்துவதால் பிறக்கும் எழுத்துக்கள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நம்ம அதை உச்சரித்து பார்த்தே போட்டுக்கலாம் வேணும்னா. பா மா அப்படிங்கிறது தான் 2 உதடும் பொருந்துவதால் கிடைக்கிறது. ஸோ அதுதான் அதுக்கு ஆன்சர். அடுத்து சரியான அகர வரிசை. இது பார்த்தீங்கன்னா உ, அப்புறம் ஏ, அப்புறம் மண், மா குரில், மா நெடில். ஸோ அதுதான் அதுக்கு கரெக்டான ஆன்சர். இதை கொஞ்சம் பார்த்து போடணும். அடுத்து பெண்மையை முதன்மைப்படுத்தும் புரட்சி காப்பியம் இது மணிமேகலை. அதே மாதிரி சமய சீர்திருத்த காப்பியம் அப்படின்னும் சொல்லுவாங்க மணிமேகலைக்கு. 29வது, அதாவது முதலில் தோன்றிய சமய காப்பியம் அப்படின்னாலும் மணிமேகலை தான். பௌத்த சமயத்தை இதை வச்சு தோன்றியிருக்கும். ஸோ அடுத்து காலத்தை காட்டும் சொல் வினைச்சொல், அதுதானே காலம் காட்டும். அடுத்து ஒரு பைசா தமிழன் என்னும் வார இதழை தொடங்கியவர் அயோத்திதாசர். இவருடைய இயற்பெயர் காத்தவராயன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. 31 தமிழ்நாட்டின் மாநில மரம் பனைமரம். அதே மாதிரி இந்தியாவோட தேசிய மரம் கேட்டாங்கன்னா ஆழமரம். அடுத்து கண்ணதாசனின் இயற்பெயர் முத்தையா இல்லைங்களா. கனக சுப்ரமணியம்ங்கிறது பாரதிதாசனோட பேர். மாணிக்கம், துரை மாணிக்கம் அப்படிங்கிறது பாவலரேறு பெருஞ்சித்தனாரோட பேர். சுப்பிரமணி அப்படிங்கிறது பாரதியாரோட பேர் இல்லைங்களா. ஸோ அடுத்து இது பார்த்தீங்கன்னா யாழ், முழவு, பறை இதெல்லாம் ஒரு கருவி, இசையை எழுப்பக்கூடிய ஒரு கருவி. ஆனால் பண் அப்படிங்கிறது அந்த இசைத்தன்மை இருக்கு இல்லைங்களா. ஸோ அதுதான் வேறுபட்டது அப்படிங்கிறது இதில் பண். அடுத்து டேஷ் உயிரினும் ஓம்பப்படும், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். அடுத்து பாருங்க பொருள் பெயர். பொருள் எல்லாம் என்னது? புத்தகம், கதவு அப்படிங்கிறதா பொருட்பெயர். அடுத்து இடப்பெயர் கோவில், வடலூர் அப்படிங்கிறது. காலப்பெயர் பகல், இரவு. சினைப்பெயர் தலை, கால் இல்லைங்களா. அதுதான் சினைங்கிறது உறுப்பு. ஸோ இது எப்படி வரும் நமக்கு? 3, 1, 4, 2 அப்படி வரும். ஸோ இதுதான் கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. தமிழ் தென்றல் அப்படிங்கிறவர் யாரு? திருவிகா. ஆண்கள் மட்டும் ஆடக்கூடிய நடனம் தேவர் ஆட்டம். அதுதான் அதுக்கு சரியான ஆன்சர். 38வது கொஸ்டின். பராபரம் என்னும் சொல்லின் பொருள் மேலான பொருள். இது நம்ம அறிஞ்சொல் பொருளில் படிச்சிருப்போம். தீ அணைப்பு அப்படிங்கிறது பிரிச்சு எழுத தீ கூட்டல் அணைப்பு. அடுத்து ஐ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் தலைவன், அழகு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒளியின் வரி வடிவம் அப்படிங்கிறது என்னது? எழுத்து. அடுத்து மாயோன் அப்படின்னு கூப்பிடுறது இப்போ முன்னாடி பார்த்தா மாலவன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருந்தோம் இல்லைங்களா. அதுவும் இதுவும் ஒன்று தான். திருமால் மாயோன் அப்படிங்கிறவர். ஒரே நேரத்தில் நிகழ்த்தப்படும் 100 செயல்கள் அப்படிங்கிறதுக்கு பேர் என்னது? சதாவதானம். 10 செயல் தசாவதானம். அதே மாதிரி 100னா சதாவதானம். சதாவதானி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்லுவோம். இது யாருன்னா சேகு தம்பி பாவலர். அது புக்கில் இருக்குது, தமிழ் புக்கில் இருக்குது, நீங்கள் படிப்பீங்க. சேகு தம்பி பாவலர் சரிங்களா. அது மேபி கேட்கலாம், ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து விசும்பு அப்படிங்கிறது என்னது? வானம். திருவம்பாவை திருப்பாவை பாடல் வரிகளை தாய்மொழியில் எழுதி வைத்து பாடும் நாடு எது அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் தாய்லாந்து. பொன்னேர் பூட்டுதல் நடைபெறும் மாதம் சித்திரை மாதம். பொன்னேர் பூட்டுதல். அதே மாதிரி கீழ்கண்டவற்றில் பாரதியார் ஆசிரியராக பணியாற்றிய இதழ்கள் இந்தியா, சுதேசமித்ரன், விஜய் அது கூட வரும், ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 47வது கொஸ்டின். ஊழி என்னும் சொல்லின் பொருள் ஒரு யுகம், அதாவது நீண்டதொரு காலப்பகுதி அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. அது 49வது கொஸ்டின். செயற்கை நுண்ணறிவு என்பது ஒரு மென்பொருள் அல்லது கணினி செயல்திட்ட வரைவாகும். அது சரிதான். ஸோ அடுத்தது பாருங்க. மனிதனால் செய்ய முடியாத செய்கிறது அப்படி கிடையாது. செயற்கை நுண்ணறிவு கணினி மனிதரை போலவே தானே முடிவெடுக்கும், அது உண்மைதான். ஸோ அப்போ 1, 3 ரெண்டும் சரி. அப்போ பி ஆன்சர். அடுத்து கடைசி கொஸ்டின் பாருங்க. ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம், ஒருவரையும் பொல்லாங்கு சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொன்னவர் யாருன்னா உலகநாத பண்டிதர். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் தமிழ் பார்ட். 50 கொஷின் முடிஞ்சிடுச்சு. ஸோ ஜென்ரல் கொஷின்ஸு, அதுக்கப்புறம் மேத்ஸ் ஏதாவது இருக்குது, டிரைவிங் ரிலேட்டட் இருக்க கொஷின்ஸ் எல்லாம் நெக்ஸ்ட் பார்ட்டில் போடுறேன். ஸோ இதோட ஃபஸ்ட் பார்ட் ஓவர் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்கனாலும் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.